மகேஷ், இந்து முன்னணி மேலூர் கோட்ட தலைவர். இன்றைய தினம் நம்முடைய வந்தவாசி நகர காவல் நிலையத்தில் நம்ம திருவண்ணாமலையுடைய வடக்கு மாவட்டத்தின் தலைவர் ஆறுமுக வீட்டில் நள்ளிரவில் இந்த முஸ்லீம் மதத்தை சார்ந்த இஸ்லாமிய அடிப்படைவாத முன்னா சாதிக்கின்ற 2 நபர்கள் கல்லிருந்து கொலை மீட்டு வச்சிருக்காங்க. இரவு கரெக்டாக 1:30க்கு இந்த சம்பவம் நடக்குது. அது அவருக்கு ஏற்கனவே கொலை மீட்டு இருக்கிறதுனால அது தனியாக ஒரு பாதுகாப்பு போலீஸ் இருக்காங்க, துப்பாக்கி ஏந்த போலீஸ். அந்த போலீஸ் முன்னிலையிலே கொலை மீட்டில் வர்றாரு. வீட்டில் கல் அடிச்சுட்டு கல் தூக்கி எரிஞ்சு நான் ஆறுமுகத்தை கொல்லாமல் விட மாட்டேன், நீ போலீஸ் என்ன பெரிய இதுவா, என்ன உன்னால சொல்ல முடியுமா அப்படின்னு அவர் வீட்டு வாசல்ல பேசுறார். தமிழ்நாட்டில் இந்து தலைவர்களுக்கு, இந்து சமுதாயத்துக்கு நீண்ட காலமாக வேலை செய்யக்கூடிய இந்த மாதிரி பொறுப்பாளர்களுக்கு பகிரங்கமா கொலை மீட்டு வர்றாங்க. இந்த திமுக அரசாங்கம் இதுக்கு என்ன பதில் சொல்ல போகுது? அதுக்காக காவல் நிலையம் இந்த காவல் நிலைய ஆய்வாளர் மற்றும் இந்த பகுதியுடைய டிஎஸ்பியை பார்த்து பேசணும். நாங்கள் மாலை 6 மணிக்குள்ள கைது பண்றோம். 1 மணிக்கு புகார், 1:15 சம்பவம் நடக்குது, 2 மணிக்கெல்லாம் புகார் கொடுத்தாச்சு. ஆனா இது வரைக்கும் 1 மணி ஆகும் போது இது வரைக்கும் அந்த நடவடிக்கை எதுவும் எடுக்காம இருக்காங்க காவல்துறை. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இஸ்லாமிய அடிப்படைவாதிகளை கண்டு இந்த காவல்துறை அஞ்சுதான் ஒரு சந்தேகம் இருக்கு. இதே எதிர்மறையா ஒரு சம்பவம் நடந்தது இல்ல, இந்த பகுதியில் ஒரு முஸ்லீம் தலைவர்கள் யாராவது தாக்கப்பட்டிருந்தாங்கன்னா இன்னைக்கு வந்தவாசி என்ன நிலைமைக்கு ஆயிருக்கும்? நம்ம வந்தவாசி சீரான நிலையில் இருக்கணும், மக்கள் இங்க சுகமா இருக்கணும், எந்த ஒரு பதற்றத்துக்கு இடம் கொடுக்கூடாது. நம்ம முறையா காவல் நிலையத்தில் அணுகி நீங்க நடவடிக்கை எடுங்கன்னு. ஆனா இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்கிறாங்க. யாரையோ எதையோ கண்டு இந்த காவல்துறை அஞ்சுதோன்னு எங்களுக்கு கவலையா இருக்கு. உடனடியாக இந்த தமிழக காவல்துறை, தமிழக போலீஸ் குற்றம் செய்த நபர் மீது நடவடிக்கை எடுக்கணும். கொலைமீட்டில் பகிரமா கொலைமீட்டு வர்றாரு, வீட்டு வருகாமல் உன்னை கொல்லாம விட மாட்டேன், உனக்கு போலீஸ் இருந்தா பெரிய இதுவா, போலீஸ் வச்சு என்ன பண்ண முடியும்? துப்பாக்கி ஏந்தி போலீஸ் அப்போ அவருடைய மனநிலை எப்படி இருக்கு பாருங்க. இது ஏதோ இன்னைக்கு நேற்று அவர் இது கோபத்தை வெளிப்படுத்தல. நீண்ட காலமா இந்த பகுதியில் ஆர்வம் என்பவர் சமுதாய பணி செஞ்சுட்டு இருக்காரு. இந்து சமுதாயத்தை ஒருங்கிணைக்கிறாரு, பிரம்மாண்டமான விநாயகர் விழா நடத்துறாரு, இந்துக்களுக்கு ஒரு பிரச்சனை சொன்னா போய் குரல் கொடுக்கிறாரு. அப்ப இந்த பகுதியில் இந்து சமுதாயத்தை ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு நபரை அச்சுறுத்தினா என்ன ஆகும்? அவர் வேலை செய்யாம போயிடணும், அவர் வேலை செய்யாம முடக்கணும் அப்படின்னு இந்த இஸ்லாமிய அமைப்புகள் நினைக்கிறாங்க. இதுக்கு காவல்துறை இடம் கூடாது.